வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். என் பேர் பிரவீன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போற படம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம சினிமா லவர், நீங்க வந்து சினிமா விரும்பியா கண்டிப்பா இந்த படம் நீங்க பார்த்தே ஆகணும். அப்படிப்பட்ட படம் தான் அது. அது என்ன படம் அப்படின்னா, எக்ஸ் மெஷினா மற்றும் அனிகிலேஷன் டைரக்ட் பண்ண ஆலெக்ஸ் கார்லண்ட் இயக்கத்தில் வெளியிட சிவில் வார். இந்த படத்தோட கதை என்னன்னா, வாஷிங்டன் டிசியில தான் வந்து பிரசிடென்ட் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா, நம்ம தான் போர்ல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு படத்தோட ஆரம்பத்தில். அது என்ன போர் அப்படின்னா, அமெரிக்காக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சான் பிரான்சிஸ்கோ, நியூ ஜெர்சி இந்த மாதிரி நிறைய ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சப்போர்ட்டோட போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சம் பட்டினின்னு உருவாயிருச்சு, மக்களுக்கு சாப்பாடு இல்லை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் இருப்பாங்கல்ல, பத்திரிகையாளர்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, இங்க போர்ல சாகுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் போய் அங்க நடக்கிற நிகழ்வுகள், சாவுன்னு இல்லை, நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க போட்டோகிராஃப் எடுக்கணும். இப்போ வந்து 2 பேர் இங்க சுட்டுக்கிட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னா, அந்த மிலிட்ரி வந்து ப்ரெஸ் எதுவும் பண்ணாது, ஓகேங்களா, ஏன்னா அவங்க ப்ரெஸ் தானே, அதனால எதுவும் பண்ணாது. ஆனா இவங்க நம்ம கூட்டிட்டு போன மிலிட்ரியே கண்ணு முன்னாடி செத்தா கூட அதை போட்டோ தான் எடுத்துட்டு வரணுமே தவிர உதவி பண்ணக்கூடாது, ஓகேங்களா. அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதில் வந்து லீ ஸ்மித் அப்படின்னு சொல்லி லேடி இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த கதையோடைய நாயகின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. எப்படியாவது இப்போ ஒரு கும்பல் வந்துட்டு பிரசிடெண்ட்டை கொல்லணும்னு சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அவங்க கொல்றதுக்கு முன்னாடியே நம்ம குழு போய் பிரசிடெண்ட்டை இன்டர்வியூ எடுத்தாகணும், அவன் ஏன் இப்படி ஒரு விஷயத்த உருவாக்கி விட்டான் அப்படிங்கிறத நம்ம கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழு ஒன்று முடிவு பண்ணுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களும் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறது பிரச்சனை இல்லை, இப்போ வாஷிங்டன் டிசி வரைக்கும் போகணும். அந்த வாஷிங்டன் டிசி போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய விஷயத்த சந்திக்கிறாங்க, பயங்கர கொடூரமான சம்பவங்களை சந்திக்கிறாங்க. இப்போ கடைசியில் அவங்க பிரசிடெண்ட்டை போய் அவங்க பேட்டி எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கதை இவ்வளவுதான். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம சொல்லி ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நமக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் பயமாக தான் இருக்கும் இந்த படத்தில். எப்படின்னா, நீங்க யாரை நம்புறது, யார்கிட்ட பேசுறது எதுவுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இப்போ நீங்க ரோட்லோட தனியாக உங்களால போக முடியாது. எங்க பார்த்தாலுமே ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு, யாரையோ ஒருத்தவங்க சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த லீ ஸ்மித்துங்கிற கதாபாத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க வந்து கண்ணு முன்னாடி ஒருத்தனை வந்து போட்டு எரிக்கிறாங்க அப்படின்னா இவங்க போய் காப்பாற்றலாம் கூடாது, இவங்க போட்டோ தான் எடுக்கணும். இவங்க அந்த எரியறனையும் சேர்த்து போட்டோ எடுக்கணும். இது எல்லாம் அவங்க ஆல்ரெடி அவங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு. இதுல பத்தாதிக்கு புதுசா ஒரு பொண்ணு வேற வராங்க இவங்க டீமுக்கு, ஜெசின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அந்த பொண்ணு வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணோட கதாபாத்திரமும் அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஏன் அப்படின்னா, வந்தப்போ அந்த பொண்ணு பயங்கரமா தயங்குவா. என்னடா அது, ஒரு பணம் வந்து ஒருத்தன் சாக போறான், அதை போய் நம்ம போட்டோ எடுக்கிறோமே காப்பாத்தாமன்னு அவங்களுக்கு உறுத்துனது. படத்தோட முடிவுல எவன் செத்தா எனக்கு என்னன்னு சொல்லி அந்த பொண்ணு போட்டோவா எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணோட கேரக்டரே அவ்வளோ சூப்பராக எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள் தான், அந்த நிகழ்வுகள் தான் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். மறக்காம பாருங்க இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி தமிழ்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபில அடிச்சுக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் சில இடங்களை பார்க்கும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த டார்க் லைட் ஃபீல் வரலாம். ஏன் அப்படின்னா அந்த கலர் கரெக்ஷனாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக இருந்தது. முக்கியமாக சொல்லணும்னா ஒவ்வொரு சீனும் இவங்க போய் இந்த மிலிட்ரி ஆட்களோட போய் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த அங்கே நடக்கிற போகிற ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லையா, அதோட ஒவ்வொரு ஸ்டேஜையும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. முக்கியமாக சொல்லணும்னா அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஒரு ஸ்டேஜிங் ஒன்று பண்ணியிருப்பாங்க அந்த வாஷிங்டன் டிசிக்குள்ளார, அந்த அந்த ஒயிட் ஹவுஸ் கிட்ட அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்துடைய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்ஸ், நம்மளை அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண வைக்கிறது. இந்த படம்லாம் வந்து உண்மையுமே ஆச்சரியமா இருக்குது. அவங்களுக்கு அவ்வளோ சுதந்திரம் இருக்குது இந்த மாதிரி படங்கள்லாம் அங்கே எடுக்கிறதுக்கு. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி எடுத்தால் என்ன ஆகுன்னு நமக்கே தெரியும், ஓகேவா. இதெல்லாம் ரிலீஸ் ஆகாது இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் எடுத்தோம்னா. பட் அந்த இப்படி தான் நடக்கும், இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருந்துச்சு. உள்நாட்டு பொருளாக நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படம் இருந்தது. நீங்கள் மறக்காமல் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ஒரு இடத்துலையும் போர் அடிக்கல. அட் த சேம் டைம் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன், ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் இதில் வந்து நியூடிட்டியோ இல்லை செக்ஷுவலோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த படத்தில். ஆனால் வயலன்ஸ் வந்து இந்த படத்தில் பீக்கில் இருக்கும். அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வயலன்ஸ்க்கு வந்து பஞ்சமே கிடையாது, ஓகேங்களா. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஃபேமிலி காட்டலாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த படம் பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது என் சேனல்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் ஃபில்ம். இது
பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணும் சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல வேற ஒரு சஜஷனோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.